பச்சம் நிறைக்கும் நஞ்சை குசக்குடியில் அக்கணைச் சூளையிலே வதரித்த மயவளே ஜக்கம் மாதுட்டிச்சி முத்தாளம்மா வச்சையம்மா விளக்காரி வடக்காரி காட்டி சாமகோடா இடுகுட் அழைப்புக்கு ஓடி வந்து உக்கணிக்கணுந்தாய். வணக்கமுங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். அதாவது குறி சொல்லக்கூடிய அன்பர்களுடைய தெய்வங்களையோ தேவதைகளையோ குலதெய்வத்தையோ கட்டியிருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய குறியானது சரியாக இருக்குமா, அப்படி சொல்லக்கூடிய நபர்களுக்கு முறைப்படி தெய்வமானது உடம்புல இறங்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பர்கள் நிறைய நம்மகிட்ட வர்றாங்க. ஐயா, நான் குறி சொல்லக்கூடிய இப்போ ரொம்ப காலமாக நான் குறி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ சில காலமாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய குறியானது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பலிதம் இல்லாமல் போயிடுது. நான் சொல்லக்கூடிய எந்த இதுவுமே பலிதம் இல்லாமல் போயிடுது. ஆளுங்களை பார்த்தாலே என்னால் வாய்ப்புட்டு திறக்க முடியல, என்னால் பேச முடியல, குறி சொல்ல முடியல அப்படின்னு சில பேர் வருவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜனவசியம். ஐயா, முன்னாடி பார்த்திங்கன்னா கூட்டமாக என்னை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி யாருமே என் குறி பார்க்க வரமாட்டாங்க, என்னுடைய கோயிலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் கோயில் வச்சுருக்கேன். என் கோயிலில் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா கவுளி கத்தும், தெய்வத்துடைய உத்தரவு நிறைய எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சிம்டம்ஸும் எனக்கு கிடைக்கும். இப்போ எந்த சிம்டம்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருவாங்க. இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் செய்த செய்வினை கோளாறு. செய்வினை கோளாறில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களை கட்டுதல். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஐயா அவன் நல்லா இருக்காயா, அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேண்டாத விரோதிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தெய்வங்களை தேவதைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மட்டும் ஏதேனும் ஒரு மந்திரவாதிகிட்ட போய் அவங்களுடைய தெய்வங்களை வந்து பார்த்திங்கன்னா கட்டிடுவாங்க. அப்படி கட்டக்கூடிய பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய குறியானது, இதில் வந்து இந்த சொல்லக்கூடிய குறியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அருளாட்டம், ஒன்று மருளாட்டம்னு சொல்லுவோம். அருளாட்டம் என்பது தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா தச்சுருவான் உடம்புல இறங்கி சொல்லக்கூடிய, அது வந்து பார்த்திங்கன்னா சில நிமிஷங்கள் மட்டும்தான் அது வந்து நடக்கும். அது சில பெரிய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துக்கு திருவிழா நடக்கும்போது அந்த குறி அழைச்சி சொல்லுவாங்களா, அந்த டைமில் மட்டும்தான் தெய்வமானது சச்சுருவாக வந்து சொல்லக்கூடியது. மற்ற இங்கே ரெகுலராக குறி பார்க்கக்கூடியவர்களுடைய ஆட்டம் எல்லாம் மருளாட்டம். மருளாட்டம் என்பது தெய்வத்தை மதித்து சொல்லக்கூடியது. சரிங்களா? அருளாட்டம் வேறு, மருளாட்டம் வேறு. இப்படி சொல்லக்கூடிய பட்சத்தில் இதுபோல் வந்து தெய்வத்தையோ தேவதையோ அவங்க வணங்கக்கூடியதை கட்டக்கூடிய பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு சொல்லும் பலிதம் இல்லாமல் போயிடும். அருளாட்டம் என்பது தெய்வத்தை அழைச்சி, அப்போ குறி சொல்லக்கூடியவங்க அதுபோல் கோவிலில் சாமி ஆடக்கூடியவங்களுக்கு கூட வாய்ப்புட்டு திறக்காது. சாமி வரும், ஆனால் வாய்ப்புட்டு திறந்து அவங்களால வந்து பலன் சொல்ல முடியாமல் போயிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா மருளாட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்திருக்கக்கூடியவரை மதித்து அந்த தெய்வத்தை வேண்டி வந்து பார்த்திங்கன்னா பலனெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய எந்த பலனுமே ஒரு பலன் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடக்கவே நடக்காது. என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தா அப்போ தான் தெரியும் யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சரிங்களா? இது போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய சொல் பலிதமில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதேனும் மாற்றுக்கோளார் யாராலும் பண்ணி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அதே போல் ஜனமானது ஐயா கூட்டமாக வந்தாங்க, என்னால் குறியே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு எனக்கு பிஸியாக இருந்தேன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க. அப்படி இருப்பதற்கும் காரணம் இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களை கட்டி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜனக்கட்டு, ஜனம்னா மக்கள் நம்மளை தேடி யாரும் வராத அளவுக்கு, அடுத்து தெய்வக்கட்டு, அடுத்து வாக்குக்கட்டு, அடுத்து பணக்கட்டு, நம்மளுடைய பொருளாதாரம், அடுத்து காரியக்கட்டு, இந்த 5 வகையான கட்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை வந்து டோட்டலாக எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுவாங்க. இப்படி செய்யக்கூடிய நபர்களால் எந்த வகையிலையும் குறியும் பார்க்க முடியாது. குறி பார்த்து சொன்னாலும் பலனும் இருக்காது, நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்க. அந்த நிலைமையில் இன்றைக்கி நிறைய அன்பர்கள் இருக்காங்க. இதில் நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா பந்தனத்துக்கு உண்டானது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா தாய்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குறியே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அழைச்சி விட்டு குறி சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி குறி சொன்னாலும் சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது தெய்வ சித்திக்கும் அதே போல் பந்தனத்துக்கு உண்டான தாய்த்து வெள்ளியில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்லக்கூடியவர்கள் யாரானும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, என்னால் குறி சொல்ல முடியலை, சொல்லக்கூடிய எதுவுமே பலிதமாகலை, என்னை தேடி ஜனங்கள் யாரும் வரமாட்டாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் யாரேனும் குறி சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலுமே பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ள, கண்டிப்பாக அதற்கு உண்டான முறைகளில் உங்களுக்கு தீர்வு சொல்லித்தரோம். மறுபடியும் நீங்கள் குறி சொல்லக்கூடிய தெய்வங்களையோ தேவதைகளையோ யாரும் கட்ட முடியாத அளவுக்கு பவரை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதுபோல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் யாரேனும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நேரம் இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம்.